பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். சென்னை துறைமுகம் தொகுதி 7 கிணறு காவல் நிலையம் அருகே அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள ஏழை எளியோருக்கு நலத்திட்டம் வழங்கப்பட்டது. அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய செயற்குழு உறுப்பினருமான புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளருமான சக்தி சிவக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் பெண்களுக்கு புடவை, ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை வழங்கினர். இதில் காங்கிரஸ் கட்சியினர் உடன் இருந்தனர். அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அன்னை பிரியங்கா காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவை இங்கே சீரும் சிறப்புமாக தமிழ்நாடு பிரிவின் சார்பாகவும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளரான நான் அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அன்னை பிரியங்கா காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவை இங்கே சீரும் சிறப்புமாக தமிழ்நாடு பிரிவின் சார்பாகவும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளரான நான் இங்கே சென்னையிலே சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற மேலிடத்தின் உத்தரவின் பேரில் இந்த விழா ஏழைகளுக்கான பொங்கலாக அமைக்க வேண்டும், வசதியற்ற மக்கள் இந்த தமிழர் திருநாளை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய உத்தரவின் பேரில் தமிழர் திருநாளை எளிமையுடனும் மக்கள் எந்தவித பாதிப்பில்லாமல் இந்த தமிழர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையில் இங்கே புத்தாடைகள் வழங்கி நாங்கள் இந்த பொங்கல் திருவிழாவை துவக்கி வைத்திருக்கிறோம். எங்கள் அன்னை சோனியா காந்தியின் உத்தரவின் பேரிலும் ராகுல் காந்தி அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் எங்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் இந்த விழாவினை மிகச் சிறப்பாக செய்வதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் இங்கே தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய எடுத்த முடிவு மிக சிறப்பான முடிவு தான். ஏனென்றால் அடுத்து வருகின்ற இந்த காலம் என்பது பொது தேர்தலுக்கான காலம் குறைந்த அளவிலே இருக்கின்ற நேரத்திலே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் மிகப்பெரிய அளவிலே பணத்தை செலவு செய்து போட்டியிட்டு மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்கின்ற வகையில் இங்கே பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடாது என்கின்ற வகையிலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உத்தரவின் பேரிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் பேரிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரசும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி எடுத்த முடிவு மிக சிறப்பான முடிவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.